வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பர் க்ரியேட்டிவான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு புது காரை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி மீதி பாதையை மட்டும் பழைய காரை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் A4 செலக்ட் பண்ணிவிட்டு, நான் ரீசெண்டாக A4 சைஸ் யூஸ் பண்ணனால எனக்கு ரீசெண்டில் இருக்குது. உங்களுக்கு இல்லை அப்படின்னா பிரிண்ட்டில் போயிட்டு இதில் A4 கிளிக் பண்ணிவிட்டு இதில் வித்து 210 இருக்குது, ஹைட்டையும் நான் 210 கொடுத்துக்கிறேன். தென் ரெசல்யூஷன் 300 RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு 1:1 கிரியேட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டுக்கு கிரேடியன்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு மேலே கிரேடியன்ட் பேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே இருக்குது. இதில் வந்து கிரே கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி டார்க் கிரேவாக கொடுத்துருக்கேன். தென் இதில் பியூர் ஒயிட் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. மேலே பார்த்தீங்கன்னா லீனியருக்கு பக்கத்தில் இருக்க ரேடியல் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு சென்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார் ஃபைலை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கார் இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஷேடோ வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இந்த சைடு வந்து ஓல்டு காராக மாற்றும் போது இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த ஷேடோவை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பென் டூல் கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடோவுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து ட்ரா பண்ணுறேன். தென் கரெக்டாக இந்த வீலில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா பென் டூலை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேடோவுக்கு மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். ஷேடோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார் ஆப்ஜெக்ட் தூக்கிட்டு போய் நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் போட போகிறோம். தென் ரீசைஸ் பண்ணுவோம். அதனால் இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதை ட்ராக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டில் போட்டுட்டு கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்டே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அலைன் பண்ணல சென்டர் அலைன் அண்டு பாட்டம் வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் டான் PNG-யை ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா க்ரே கலர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஒரு 3 டைம் 4 டைம் கொடுங்க. ஸோ நமக்கு பியூர் ஒயிட்டாக மாறிடும். இப்போ கண்ட்ரோல் D போட்டு இதை நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் சின்ன ஆப்ஜெக்ட் தான். ஸோ ட்ராக் பண்ணி இந்த லேயரில் போட்டு இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த சைடு மட்டும் பாருங்கள், இந்த சைடு பார்க்காதீங்க. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், அதனால் இங்கேருந்து வச்சுக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம லேஅவுட்டில் கூட மார்ஜின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் போட்டு காலம்ஸ் வந்து ஒரு 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து கூட கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ கைட்ஸை ஹைட் பண்ணிடலாம். வியூவில் போயிட்டு ஷோவில் கைட்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு லேசர் டூல் எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு செலெக்ஷன் பண்ண போகிறோம். செலெக்ஷன் பண்ணி சுற்றி இந்த சைடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலீட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் D போட்டு டீசெலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை டிசால்வ் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ண இடமும் கொஞ்சம் இந்த மாதிரி டான் மாதிரி இருக்கும். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கார் லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம காருக்கு போட்டு செலெக்ஷன் வரும். தென் இந்த பேப்பர் லேயரில் வச்சுட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து நம்ம காருக்குள்ளார மட்டும்தான் வரும், காரை தாண்டி வெளியில் போகாது. இப்போ இந்த பேப்பருக்கு ஷேடோ கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு கீழேயும் வரும் அண்ட் மேலேயும் வரும் இந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறப்ப. ஸோ அந்த ஷேடோ மட்டும் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இந்த பேப்பர் லேயரை. இந்த மாஸ்க் வந்து இதில் தேவையில்லை. ஸோ மாஸ்க்கை டெலீட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அந்த மாஸ்க்கு இந்த லேயரில் அப்ளை ஆகிடும். பட் எடிட்டபிளாக மட்டும் இருக்காது. பரவாயில்ல, நம்ம கீழே உள்ள லேயரில் எடிட்டபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லேயருக்கு ஷேடோ கொடுக்க போகிறோம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேடோ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் வரணும், நிறையா வரணும். இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடாது. ரைட் சைடில் மேனுவலாக லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நிறையா வரணும். அதனால் ஆங்கிள் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அது ஸ்னாப் ஆகும். 35, 40 இந்த மாதிரி ஸ்னாப் ஆகும். ஸோ 0ல் வச்சுக்கிறேன் ஆங்கிள். அண்டு டிஸ்டன்ஸ் வந்து 21 வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் 26 வச்சுக்கிறேன். தென் சைஸ் 21 வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேடோ ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துட்டு இந்த ஷேடோ கொடுத்தோம்ல அந்த லேயருக்கு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க.
தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேடோவை நம்ம எரேஸ் பண்ண ட்ரை பண்ணால் எரேஸ் ஆகாது, பிகாஸ் அது வந்து கீழே வந்து எஃபெக்ட்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ராஸ்டரைஸ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் ஸ்டைல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எஃபெக்ட்ஸும் சேர்ந்து இந்த லேயரில் அப்ளை ஆகிடும். ஃபஸ்ட்டு மாஸ்க் அப்ளை ஆச்சு, அடுத்து இந்த எஃபெக்ட்ஸும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரஷ் டூலில் இப்போ எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எஃபெக்ட்ஸ் எரேஸ் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி லைட்டாக ஷேடோ கொடுக்கணும். ஸோ இந்த 2 பேப்பர் லேயருக்குமே பின்னாடி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரஷ் சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிடுங்க. கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கார் லேயரை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம செலெக்ஷன் காருக்கு மட்டும் வரும். பட் நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறது இந்த இப்போ கிரியேட் பண்ண நியூ லேயரில் கிளிக் பண்ணியிருக்கணும். தென் ஷேடோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்ததில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டியை நல்லா ரெடியூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 26 கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இப்போ பேப்பர் டான் எஃபெக்ட் ஈஸியாக பண்ணிட்டோம் காரில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்ட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ லேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த பேப்பருக்கு உள்ளாரே இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுங்கள். பேப்பருக்கு வெளியில் வந்துடாதீங்க. இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் டூல் வரும். ஜஸ்ட் அந்த கிளிக்கை விடாமே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகாமல் வரும் லேசர் டூல். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட கார் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கார் லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃப் தெரியும். பட் இப்போ டூப்ளிகேட் பண்ண கார் லேயர் ஹைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் காருமே விசிபிளாக தான் இருக்கும். பட் நம்ம ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு லேயரில் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதனால் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இப்போ பேக்கை டூப்ளிகேட் பண்ணோம்ல அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் செலெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் மெயின் கார் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒயிட் மாஸ்க் அப்ளை ஆகும். பேக் வந்து இப்போ மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் மட்டும் விசிபிளாக இருக்கும், இங்கே பேக் மட்டும் விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு இதையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ மெயினாக நமக்கு ஒர்க்கே வந்து பேக் காரில் தான். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். பிகாஸ் இதுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸில் போய் கொடுத்தோம் அப்படின்னா கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக வந்துடும். அதை நம்ம எடிட்டபிளாக வச்சுக்கலாம். இப்போ இந்த காரோட வீலை வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி மாற்றணும். ஸோ இது பழைய கார் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஷோ பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் இந்த பேக் பார்ட் மட்டும் தான் செலெக்ஷனில் இருக்கணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க, ஃபார்வர்ட் ரேப் டூல் அப்படின்றது. தென் ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டாப்பில் இருந்து இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க. ஸோ நமக்கு வீல் வந்து பெண்டான மாதிரி இருக்கணும். பாட்டமில் எதுவும் பண்ண வேணாம், டாப்பில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஷேடோ கொடுக்கும்போது பாட்டமில் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அதனால் பாட்டமில் பண்ணாமல் டாப்பில் மட்டும் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து பக்கர் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி பண்ணணும். தென் அடுத்து ப்ளோட் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பல்ஜாக சம் டேமேஜஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது வந்து கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக வந்திருக்கும். அதனால தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ரஸ்ட் டெக்ஸ்சரை இந்த டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா அப்ளை ஆகும். ஸோ அதனால் இந்த காரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இந்த கார் லேயருக்கு மட்டும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த லேயருக்கு மட்டும் அப்ளை ஆகும். இப்போ இதோட சேச்சுரேஷனை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கீழோட லேயரை இந்த மாதிரி ரைட்டில் கொண்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்சர் லேயர் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்சர் லேயரோட பிளெண்ட் மோடை மாற்றணும். நார்மல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லீனியர் லைட் அப்படின்றத வச்சுக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்சர் வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 4 ஸ்லைடரையுமே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி பிளெண்ட் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்தளவு பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப போனீங்க அப்படின்னா ஒரிஜினலே விசிபிளாக இருக்கும். அதனால் ரொம்ப போகாமல் ஓரளவு இந்த மாதிரி வந்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்ஸ்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லைட்டாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக தெரியணும். இந்த மாதிரி ஓரளவு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க சேச்சுரேஷனை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்சரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒரு 5.4 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய காரில் இருந்து டியர் ஆகி அதுலேருந்து புது கார் வர மாதிரி இருக்கும். தென் அடுத்து இதுக்கு ஷேடோ கொடுத்துக்கலாம். இந்த கார் லேயருக்கு பின்னாடி, அதாவது கார் லேயருக்கும் பேக்ரவுண்ட் லேயருக்கும் இடையில ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. foreground கலர் பிளாக் வச்சுக்கோங்க. மேக் ஷூர் சாஃப்ட் ப்ரஷ்ஷாக இருக்கணும். டிஃபால்ட்டான சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. காரோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி காரோட எண்டிங்கில் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிளர் கொடுத்துட்டு Ctrl+T போட்டு சைஸ் இந்த மாதிரி ரைட்டாக ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு foreground கலர் பிளாக் வச்சுக்கிறேன். தென் லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அடுத்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கார் லோகோவை ட்ராக் பண்ணி போட்டேன். இது பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லோகோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கலரை வந்து நம்ம ஃபுல் ஒயிட்டாக அந்த மாதிரி மாற்றிக்கலாம், லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ இந்த காரை சுற்றி இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் வைக்கணும். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த கார் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரிஜினல் கார் லேயரை. இப்போ பாத்ஸ் போய்க்கிறேன். பாத்தில் போயிட்டு கீழே இருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா மேக் ஒர்க் பாத் ஃப்ரம் செலெக்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செலெக்ஷன் வந்து பாத்தாக மாறிடுச்சு. நமக்கு டாப்பில் மட்டும்தான் வேணும். ஸோ டாப்பில் நம்ம செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியில்லை அப்படின்னா ஏ கிளிக் பண்ணி A2ல வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் டாப் லேயரில் வச்சுக்கோங்க. T கிளிக் பண்ணி இந்த பாத் கிட்ட கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு கர்சர் இந்த மாதிரி மாறும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஆன் பாத் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் இந்த பாத்தை சுற்றி வந்துடும். இப்போ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் யுவர் ஓல்டு கார்னு கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட்டை வந்து அவன்கார்டாகவே மாற்றிட்டு போல்டு கொடுத்துக்கிறேன், டெமி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். தென் இதோட கார் வந்து இங்கே வரைக்கும் போகிற மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலரை இப்போதைக்கு ஒயிட்டாக மாற்றிட்டு இந்த ஓல்டு கார் அப்படின்றதுல மட்டும் இந்த ரஸ்ட் டெக்ஸ்சர் வரணும். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த டெக்ஸ்சரை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி டாப் லேயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு இதோட பிளெண்ட் மோடை நார்மலாக மாற்றிக்கலாம். தென் இந்த டெக்ஸ்சரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழோட டெக்ஸ்ட் லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்சர் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகலை. அது ஏன்னா நம்ம வந்து இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்களா, இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த எஃபெக்ட்ஸ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். இதில் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. தென் ஓகே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்சரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓல்டு காருக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பெவல் அண்ட் எம்போஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எம்போஸை தெரியறதுக்காக தான் பண்ணுறோம். இந்த உங்கள் விருப்பம் மாதிரி சைஸு அண்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துட்டு இந்த ரீப்ளேஸ் யுவர் அப்படின்ற கலரை வந்து நம்ம இந்த காரோட ரெட்டாகவே மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இட்ஸ் டைம் டு சேஞ்ச் அப்படின்னு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ Ctrl+T போட்டு இது இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், பிகாஸ் இந்த இடத்துல நம்ம லோகோ வச்சுருக்கோம். தென் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் செயின் ப்ரஷ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த ப்ரஷ்ஷை இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அது பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஒரு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி செயினாக பெயிண்ட் ஆகும். ஸோ foreground கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஒயிட்டில் பெயிண்ட் ஆகும். ப்ரஷ் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டாப்பில் இருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். தென் அதே மாதிரி இந்த இடத்துல ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செயின் லேயரை வந்து இதுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இந்த செயினுக்கும் கூட நம்ம ரஸ்ட் டெக்ஸ்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்சர் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி செயின் மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா செயினுக்கும் அப்ளை ஆகிடும். அடுத்து வந்து கீழே கால் நவ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நம்பர் டைப் பண்ணிட்டேன். பிகினராக இருந்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்க அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.